Hi friends, so this is Bhuvan. So இன்னைக்கு நம்ம Photoshop tutorial பார்க்க போறது ஒரு digital painting எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே. சோ பாத்தீங்கன்னா ஒரு digital cat கிரியேட் பண்ண போறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? இது பாத்தீங்கன்னா एक्चुअली வெறும் brush tool மட்டும் யூஸ் பண்ணி பண்ணுது. ஓகே. சோ பாத்தீங்கன்னா நான் opacity brush opacity 20% வச்சிருக்கேன். only black and white colors மட்டும் வச்சிருக்கேன். ஓகே. சோ இப்போ பாத்தீங்கன்னா நான் black கலர்ல ஸ்ட்ரோக் பண்ணிருக்கேன். இது என்ன டெக்னிக் அப்படின்னா ஒரு இதாட்டி ஸ்ட்ரோக் பண்ணது மேல மறுபடியும் நீங்க ஸ்ட்ரோக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்றது உங்களுக்கு அந்த வளைவு சுழிவு அந்த இதெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஓகே. ஸோ இதுதான் வந்து டிராயிங்கோட பேசிக். நார்மலாக நீங்கள் பென்சில் டிராயிங் பண்ணினா கூட இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணீங்க. ஒரு தாட்டி லைட்டாக ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து டார்க்காக ஸ்ட்ரோக் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஆர்ட் நல்லா வரும். ஓகே. இது ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கண்ணு வரைஞ்சி பாருங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணுங்க. ஓகே. இது ரொம்ப சிம்பிள்ங்க. ஒன்ஸ் நீங்கள் கற்றுட்டீங்க அப்படின்னா டிஜிட்டல் பெயிண்டிங்கிறது நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். என்ன மாதிரியான உருவமும் நீங்கள் கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படி ஸ்ட்ரைக் பண்ணுறேன். ஓகே. ஃபஸ்ட்டு எப்போவுமே எந்த ஒரு ட்ராயிங் இருந்தாலும் உங்களுக்கு கண்ணு பாட்டு வரைகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக வரைஞ்சிடலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ஸ்ட்ரோக்ஸ் நான் அப்ளை பண்ணும்போது ஆல்ரெடி ஸ்ட்ரோக் பண்ண இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டார்க் ஆகுது. மற்ற இடத்துல லைட்டாக ஸ்ட்ரோக் அப்ளை ஆகுது. ஓகே. ஸோ இப்படியே நீங்கள் ஒவ்வொரு இதாக பண்ணும்போது உங்களுக்கு உங்களுக்கே அந்த புரியும். அதாவது இதோட டெக்னிக் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காது வரைகிறேன். ஓகே. இது நீங்கள் ஆக்சுவலாக இப்படி தான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்தளவு கொண்டு வர முடியாது. எப்போவுமே நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ஒரு டிஜிட்டல் ஆர்ட்டுங்கிறது நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி தான் வரையும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஜிட்டல் ஆர்ட் வரும். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேலே காது பாட்டு முடிச்சாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ஸ்ட்ரோக்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஓகே. ஸோ இதில் என்னன்னா லைட்டிங் பொறுத்த எல்லாமே இருக்கு. அதாவது சில இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் நல்லா அப்ளை ஆகும். சில இடத்துல வந்து டார்க்னஸாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ புருவம் பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் நல்லா டார்க்காக அப்ளை பண்ணணும். அதே சமயம் சில இடத்துல உங்களுக்கு லைட்ஸ் படும். அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லைட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக டிஜிட்டல் டிராயிங்கோட பேசிக்ஸ். ஓகே. ரொம்ப சிம்பிளான ஒன்று, ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் பின்னாடி வச்சுட்டு அது மேலே வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வெறும் எம்டி பேக்ரவுண்டில் டிரான்ஸ்பரண்ட் இதில் வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நம்மளுக்கு அப்பியரன்ஸ் கிடைச்சிருச்சு. ஓகே. ஸோ இதில் நம்ம எக்ஸ்ட்ரா என்ன டார்க்னஸ் கொடுக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த மனுஷங்களோட மூக்காக இருந்தாலும் சரி மிருகங்களோட மூக்காக இருந்தாலும் சரி அந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டார்க் அதாவது லைட்னஸ் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல. ஓகே. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டார்க்னஸ் லைட்னஸ் வருதுங்கிறத ஒன்ஸ் நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு அந்த பார்ட் முடிஞ்சுது. ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு சின்னதாக ஆரம்பிங்க. முதல்ல ஒரு கண்ணு வரைய பழகுங்க. அதுக்கப்புறம் மூக்கு இப்படி ஒவ்வொரு ப்ராசஸாக நீங்கள் போக உங்களுக்கு வந்து இது சூப்பராக வரும். ஈவன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த இதெல்லாம் பண்ணும்போது எனக்கே இந்த ஆர்ட்டிங் எப்படி இந்த இதெல்லாம் பண்ணுறதுன்னு தெரியாது. ஜஸ்ட் நானும் ட்ரை அவுட் பண்ணிருக்கும் போது கற்றுக்கிட்டேன். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இது வந்து இது வந்து ஒரு சாம்பிள் தான். இதுக்கப்புறம் என்ன பெர்ஃபெக்டாக எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னும் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த மெத்தட் தெரிஞ்சுங்க. ஸோ இந்த மெத்தட் தெரிஞ்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஃபீல் வரும். அதாவது நம்ம எதாக இருந்தாலும் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஒன்ஸ் இது கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளிக்கரோ இல்லை வேறு வெப்சைட்லோ இது அப்லோட் பண்ணிவிட்டு அதே எங்களோட வெப்சைட்டில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதாவது இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இந்த டவுட்ஸ் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதை நாங்கள் கிளாரிஃபை பண்ணி கொடுப்போம். சரிங்களா? ஸோ என்னென்னா ஒன்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம வரைஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம் அங்கங்கே சின்ன டச்சப்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து இன்னும் நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே. ஓகே. நம்மளுக்கு இப்போது பார்த்தீங்கன்னா நல்ல அப்பியரன்ஸ் நல்லா பிரைட்டாக இருக்குது. இப்போ நம்ம நெத்தியில் கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஓகே.
ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மேலே தழும்பு வந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட். ஓகே, வரி, அதாவது இந்த வரி வந்த மாதிரி. ஓகே, ஆக்சுவலாக இது ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம பண்ண முடியுமாங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். பட் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஜஸ்ட் ஒன்று தான், ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, ஒப்பாசிட்டி ஒரு 20% வச்சுக்கிறீங்க. ஓகே, பிளாக் கலர் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் ரிப்பீட்டட் ஸ்ட்ரோக்ஸ் அப்ளை பண்ண உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஜிட்டல் ஆர்ட் கிரியேட் ஆகும். ஓகே, ரொம்ப ஈஸியான டெக்னிக், கண்டிப்பாக ட்ரை அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, இது வந்து நெக்ஸ்ட் ஜிம்ப் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஃப்ரீவேர் இல்லையா? ஸோ அதில் இந்த மாதிரி டிராயிங் எப்படி கொண்டு வரதுன்னு நெக்ஸ்ட் டுட்டோரியல் சொல்லித்தரேன். ஓகே, ஏன்னா ஃபோட்டோஷாப் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லீகலாக யாருமே வச்சிருக்கிறதுல, பட் லீகலாக வாங்கினாலும் காஸ்ட் வைஸ் அதிகம். அதே சமயம் ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட சைஸும் ரொம்ப ஜாஸ்தி. பட் ஜிம்ப் வந்து வெறும் 20 MB ஈஸியாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அது வந்து நெக்ஸ்ட் டுட்டோரியல் சொல்லித்தரேன். இப்போதைக்கு நீங்கள் இதை வந்து ஃபோட்டோஷாப்பில் ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக ஒயிட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் கலர் சூஸ் பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் லைட்டிங்ஸ் வேணுமோ அந்த இடத்துல லைட்டிங்ஸ் அப்ளை பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க என்ன திடீர்னு ஒயிட் கலர் வருதுன்ட்டு. ஓகே, இது ஆக்சுவலாக இப்போ நான் கொஞ்சம் ஒயிட் வந்து இடையில அப்ளை பண்ணி விட்டேன் தெரியாமல். ஸோ அதுக்காக அந்த இடத்துல மறுபடியும் பிளாக் கலர் அப்ளை பண்ணி அதை ஹைட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, ஸோ மோஸ்ட்லி இது என்ன மாதிரியான இது வந்திருக்குன்னு எனக்கே தெரியாது ஆக்சுவலாக. பட் பார்க்கறக்கு அப்பியரன்ஸ் கேட் போன மாதிரி இருக்கு. ஸோ இது நம்ம போனேன்னு எடுத்துக்கலாம். ஓகே, சாரி ஆக்சுவலாக இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒபாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக வச்சுட்டேன். அதாவது 70% வச்சுட்டேன். ஸோ இது 20% இருக்கணும். ஒபாசிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா 20%ல் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கும்போது நல்லா அப்ளை ஆகும். இல்லைன்னா ரொம்ப டார்க்காக போயிடும். ஓகே, இதே மாதிரி தாங்க ஆக்சுவலாக உங்களுக்கு நம்ம அதாவது பென்சில் யூஸ் பண்ணி பண்ணும்போதோ இல்லை பார்த்தீங்கன்னா பெயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போதோ இந்த ரிப்பீட்டட் ஸ்ட்ரோக்ஸ் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோங்கிற பொறுத்து தான் நம்மளுக்கு டிஜிட்டல் ஆர்ட் கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த டெக்னிக் நீங்கள் ஒன்ஸ் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து எல்லாத்துக்குமே ஒன்று தான், எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, இன்னொன்று இது நீங்கள் போய் கிரியேச்சர்ஸ் மற்ற இடத்துல நீங்கள் போய் தேடிட்டு மற்றவங்க கிரியேட் பண்ணதை போய் தேடிட்டு தேவையில்லை, நீங்களே கிரியேட் பண்ணலாம். அதுதான் இல்லை அட்வான்டேஜ். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா மூக்கு பகுதியில் லைட்டாக உங்களுக்கு ஒயிட்னஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். காரணம் என்ன, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட் படும், ஷேடோ வந்து அதில் கம்மியாக இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆக்சுவலாக சொல்ல போனால். இதை வந்து என்னை விட நீங்கள் இன்னும் சூப்பராக பண்ணுவீங்க ஒன்ஸ் இது கற்றுட்டீங்கன்னா. ஸோ வந்து ஜஸ்ட் கற்றுங்க. அண்ட் தென் நீங்கள் கற்றுட்டதோட விடாமல் அதை வந்து நீங்களே கிரியேட் பண்ணி அந்த கிரியேட் பண்ணதை எங்களோட ஷேர் பண்ணிங்க. ஓகே, மற்ற யூசர்ஸுக்கும் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இவ்வளோதாங்க. இன்னும் ஏதாச்சும் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தேவைச்சுன்னா நம்ம கொடுக்கலாம். அதாவது ஹேர் கிரியேட் பண்ணணும்னா அது கிரியேட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகணும். அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த டுட்டோரியல்ஸில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது இப்போ நம்ம ஆக்சுவலாக ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு எப்படி கலர்ஸ் அப்ளை பண்ணுறதுங்கிறதுக்கு சும்மா ஒரு பேசிக் சொல்கிறேன். ஓகே, மற்றபடி டீப்பாக வந்து மறுபடியும் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி பண்ணுறது, எப்படின்னா ரியலிஸ்டிக்காக கொண்டு வரது அப்படிங்கிறது ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் பார்க்கலாம். ஜஸ்ட் இது சாம்பிள் வந்து எப்படி கலரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் பார்க்கலாம். ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பெயிண்ட் பக்கெட் டூல் எடுத்துங்க. ஓகே, ஸோ எடுத்துகிட்டு நம்ம ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கிறோம் ஃபில் பண்ணுறதுக்கு.
இது பார்த்தீங்கன்னா ஒன்லி வெப் கலர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு சேஃப் கலர்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஓகே ஓகே சாரி, ஆக்சுவலாக மேலே டாப்பில் ஆல் லேயர்ஸ்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல் லேயர்ஸ் இருந்துச்சுன்னா சாம்பிள் வந்து எல்லா லேயர்ஸுமே சாம்பிள் பண்ணுவோம். ஸோ ஆல் லேயர்ஸுங்கிறத எடுத்து விட்டுட்டு இப்போ ஓகே அன்டூ பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணலாம். இப்போ அன்டூ பண்ணியாச்சு. ஜஸ்ட் கிளிக் பண்ணேன்னா எனக்கு அந்த கலர் வந்து அந்த லேயரில் ஃபுல்லாக அப்ளை ஆகிடும். ஒன்ஸ் அப்ளை ஆனதுக்கப்புறம் அதோட மோட் பார்த்தீங்கன்னா கலரில் மாற்றி விட்டுருங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் கலர்னு மாற்றிட்டிங்கன்னா கீழே இருக்கிற அந்த இது மேலே உங்களுக்கு அப்ளை ஆகும். அதாவது நல்லா ஒயிட்டாக இருக்கிற இடத்துல ஒயிட்னஸாகவே இருக்கும். ஸோ கொஞ்சம் கிரேஸாக இருக்கிற இடத்துல அந்த கலர் அப்ளை ஆகும். கொஞ்சம் டார்க்காக போகும்போது அந்த கலர் ஃபேட் ஆகும். ஸோ இதுதான் டெக்னிக். ஸோ இது யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கலர் அப்ளை பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதுபோல் டார்க்னஸ் பண்ணுறதுனாலும் நீங்கள் வந்து டார்ச் டூல் யூஸ் பண்ணி இது பண்ணலாம். பட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரேஷாக போகுது. ஸோ அந்த இடம் அன்டூ பண்ணிடலாம். நம்மளுக்கு ஏதாச்சும் இடத்துல டார்க்னஸ் தேவைப்படுச்சுன்னா அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பிளாக் ஆட் பண்ணணும். அதாவது பாட்டம் லேயரில் பிளாக் ஆட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா டார்க்காக வந்துடும். ஓகே, ஓகே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் அவுட்புட். ஆக்சுவலாக இந்த ட்யூட்டோரியல் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நானே ப்ராக்டிஸ் பண்ண இன்னொன்று இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்களே பாருங்கள் என்ன கிரியேச்சர் மாதிரி வருதுன்னு. ஓகே, ஸோ பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் அது எப்படி வந்திருக்குன்னு. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணது. ஓகே, ஹோப் ஸோ இது கொஞ்சம் டைகர் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரு ஒயிட் லேயர், அதுக்கு மேலே பிளாக்ல அதாவது இந்த ஷேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன், அதுக்கு மேலே கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதான் டெக்னிக். செஞ்சு பாருங்கள், ரிசல்ட் எங்களுக்கு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.